ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் பண்ணிக்கலாம். இந்த சேனல் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா மோட்டோ vlogging ப்ளஸ் எக்ஸ்ப்ளோரிங் ப்ளஸ் ட்ராவலிங் தான் ஜாஸ்தியாக இருக்க போது. எப்போயாச்சும் ஃபுட் vlogging பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரூர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வண்டிக்கு பூஜை போட்டுட்டு கோபுரம் பூஜை போட்டு சேனல் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வருவோம். ஸோ நான் இங்கே எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் போகிறேன். ஸோ கரூர்லேயே பெரிய கோயில் அதுதான். ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரும். ஸோ அதையும் நம்ம ட்ராவல் vlogging-ஆக ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஓகே பாய். நம்ம இப்போ காந்தி கிராமத்தை பெட்ரோல் போட்டுட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog. ஸோ கொஞ்சம் அரசல் பசலாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஸோ லெட்ஸ் சி how it goes. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காந்தி கிராமம். ஸோ காந்தி கிராமம் வந்து கொஞ்சம் நல்ல வெல்த்தியான ஏரியா. பட் நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம், அது வேறு விஷயம். ஸோ பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைஸில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணாமல் அப்படியே பொட்டை காடாக மாறிடுச்சு. முன்னாடிலாம் எல்லாம் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இவெல்லாம் யாரும் விளாட்றதில்ல. ஃபுல்லாக பப்ஜி தான் விளாட்றாங்க. நானும் பப்ஜி தான் விளாண்டுருந்தேன், அதனால சொல்கிறேங்க. இது எதனாலன்னு தெரியல, காந்தி கிராமங்கிறது அதையும் சேர்த்து தான். ஆனால் அந்த சைடுக்கு அதை மட்டும் டெவலப் ஆகலை, இந்த சைடுக்கு அதெல்லாம் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்னங்க பாதி ரோடு இவனுங்களே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க வண்டியை நிறுத்தி. பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிது, அந்த சைடே போக முடியல. ஸோ எல்லாத்துக்கும் லைஃப் எப்படி போகுது, நம்மளுக்கு செம்ம கடுப்பாக போகுது. அதெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா இருந்தால் நல்லா இருங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் இருக்கிறது ஒரு லைஃபு. டிப்ரெஷன்லேயே போயிட்டு டிப்ரெஷன்லேயே இருக்கிறதுக்கு இந்த ஜாலியாக இருங்க. ஸோ சீக்கிரம் போயிட்டு சாமி கும்பிட்டு வர ட்ரை பண்ணுவோம். மழை வரதுக்குள்ளே மாட்டாமல் இருந்தால் சரி. அண்ணனும் பிடி கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் கேப் விட்டே போவோம். அண்ணன் திடீர்னு கோவப்பட்டுற போகிறாரு. இடம் இருக்கா அண்ணன்டா? இதுதான் பார்த்தீங்கன்னா திருமானலையர். இதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கும் போகலாம், திருச்சிக்கு போகலாம். திருச்சி ஹைவேஸில் கனெக்ட் ஆகும். ஸோ கரூருக்குள்ளே போய் சிக்கி போகிறதுக்கு இதுதான் ஈஸியஸ்ட்டு. இதுதாங்க பாலம், அமராவதி பாலம். ஒரு காலத்தில் இதில் எல்லாம் எப்படி தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போலாம் தண்ணியும் வர்றதில்ல, ஒன்றும் வர்றதில்ல. ஆடு மாடு தான் ஓடிட்டுருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நம்மளுக்கு முக்கியமானவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அண்ணன்டா, அண்ணன் மாதிரி எப்படி போகிறாருன்னு. முக்கியமானவங்க போயிடுவாருன்னு நினைக்கிறேன் நான் இவருக்கு. ஸோ பார்ப்போம். நான் சொல்ல வந்த மறந்துட்டு பாருங்கள். ஒரு காலத்தில் நம்மளுக்கு முக்கியமானவங்க ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு முக்கியமானவங்களுக்கு ஒருத்தவங்க முக்கியமானவங்களாக வரும்போது நம்ம முக்கியம் இல்லாதவங்களாக போயிடுறோமா. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இறக்கிக்காமல் அவங்கள வந்து விட்டுறணும். அதை விட்டுட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு விட்டுட்டோம்னா அவங்களா சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஈஸ்வரன் கோயில் போகலாம். ஸோ அப்படியே போவோம். கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா போயிடும் பாஸ். ஸோ பார்ப்போம் how it goes. அண்ட் நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம டீ குடிக்க போகிறோம். கரூரில் வந்து நைட் ட்ராவல் பண்ணுறவங்க அதிகம்னா நான் போகிற ஸ்பாட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கரூரில் நைட் ட்ராவல் காய்ஸ் வந்து கரூரில் டீ எங்கே கிடைக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் see who and all catch that quickly. ஆக்சுவலாக நம்ம வந்து மோட்டோ vlogging சேனல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்க, ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். பட் நிறையா காரணத்தினால வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன சொல்கிறது, கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தேன் நான். ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி கரூர் வந்து பக்கமாக ஏதாச்சும் ஒரு இடம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முடிஞ்சால் கரூர் கைஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்களும் யாராச்சும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஹேவ் ஃபன் டுகெதர். அண்டு நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ போவோம். ஆக்சுவலாக கரூரோட ஈஸ்வரன் கோயில் தான் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. அந்த கோயிலை ஹிஸ்ட்ரி வந்து நான் என்னன்னா சொல்கிறேன். இதுதாங்க அந்த கோயில். அக்கா எப்படி இருக்குது, ஜம்முன்னு இருக்கா. அவன் போயிட்டு கோபுரவை கழட்டிட்டு கோபுரம் உள்ளே வச்சு ஒரு பூஜை போட்டுட்டு வண்டிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், சேனல் நல்லா போகணுன்னு வேண்டிட்டு வருவோம். தேங்க்யூ காய்ஸ். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போய் பார்க்கிங் பண்ணிட்டு பார்க்கிங் காசு கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கா. ஸோ திஸ் இஸ் அவர் டெம்பிள். ஸோ இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். பாய், see you. நம்ம போயிட்டு கோயிலில் கோபுரோக்கு எல்லாத்துக்கும் பூஜை போட்டாச்சு. கோயிலுக்குள்ளே வந்து கேமரா எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எதுவும் எடுக்கலை. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா சொன்னபடியே வண்டிக்கு பூஜை போட்டாச்சு, ப்ளஸ் கோபுரோக்கு பூஜை போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த டீ கடைக்கு தான் போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரூர் பேஸ்டு கைஸுக்கு தெரிஞ்சிருக்கோம், அதாவது நைட் ரைடு கைஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். நேராக போய் போகலாம், ஆனால் அதோட இந்த வழியாக போனால் ஈஸி. ஸோ இதுதான் வந்து ஜவஹர் பஜாருக்கு ஈஸ்வரன் கோயிலேருந்து குறுக்கு வழி கைஸ். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல போய் அந்த டீயை சாப்பிட்டு அது ஒரு என்ன சொல்கிறதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 ரோடு மாதிரி. ஸோ அது நல்லாயிருக்கும். அப்படியே கண்டினியூஸாக வண்டியெலாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த வண்டியை பார்க்கணுன்னா கண்டிப்பாக பிடிக்கும். கரூர்லேயே ஒரு நல்ல தரமான துணி கடைன்னா இந்த கடை தாங்க. எப்படி சின்னதாக ஆரம்பித்து ஒரு ஃப்ளோராக கட்டி தலைவன் இப்போ வேறு ரகம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கரூர் மக்கள் கண்டிப்பாக இங்கே ஒரு டைமாச்சும் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் கண்டினியூஸாக வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். லெஃப்ட்டு தானே போகலாம்ல. தாத்தா என்ன முடி அழைப்பு பண்ணியிருக்கிறாரு, அதை விடவே மாட்டேங்கிறேன். ஓகே கைஸ், நம்ம போயிட்டு டீ சாப்பிட்டு ஜாலியாக வீட்டு போய் படுத்துவங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு விலாக் வந்து மோஸ்ட்டாக கொல்லிமலையாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து கொல்லிமலையில் வந்து ஓட்ட ரொம்ப பிடிக்குங்க. நிறையா டைம் போயிருந்தாலும் அதோட அந்த ஹேர்பின் பெண்டுக்கு நான் அடிமைன்னே சொல்லலாம். செம்மையாக இருக்கும் ட்ரைவ் பண்ண. எத்தனை பேர்த்துக்கு கொல்லிமலையோட அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் வந்து பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் ரைடர்ஸுக்கு வந்து அந்த த்ரில்லான ஒரு ரைடிங் இது பிடிக்குதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. ஓலி மௌலி, இந்த டீ கார்ஸில் வந்தாலே இதாங்க பிரச்சனை. நீ தாண்டியும் போக முடியாது, தாண்டி போனால் சண்டைக்கு வருவானுங்க. ஸோ பொறுமையாக போகலாம், இன்னும் அவசரம் இல்லை. அங்கே வருங்க அண்ணன்டா விட்டு சரி போகலான்னு வந்து அக்கா வந்துட்டாங்க. இப்போ போயிட்டுருப்போம், டப்புன்னு கதவை திறந்துருவாண்ணே, அவ்வளோதான். மோயேதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது கரூரோட சென்னை சில்ஸுங்க, ப்ளஸ் ஸ்ரீகமலம் தங்க மாளிகை பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஸ்டூடியோ 11 இதெல்லாம் இருக்குது. கரூர் வந்து முன்னே இருந்ததோட பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுங்க. ட்ரேடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஊருக்கு போகலான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களோட விசேஷம் கேட்போம். ஸோ கொல்லிமலை நான் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அதான் பக்கம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரைடிங்க்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை டிசைட் பண்ணியிருக்கேன்.
ஸோ பக்கத்துலேயே வேறு ஏதாச்சும் நல்ல ஏரியா இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா கரூர் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கும் போக ட்ரை பண்ணுவோம். பை த வே நான் சொன்ன முக்கியமான அந்த இடம் வந்துருச்சு. நைட் ரைடர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கரூர் கஃபே. இங்கே தான் நைட் ரைடிங் பண்ணுற எல்லாருமே ஒரு டீயை போடுவாங்க. இந்த டீயை போட்டு அப்படியே இந்த பைபாஸை பார்க்குற சுகம் அது தனி. அது வாயில் சொன்னால் பத்தாது. அண்ணன் வழிமறை ஸ்டாப்பில். ஸோ இதுதான் இந்த இடம், பார்த்துக்கோங்க. நம்ம போய் ஒரு டீயை போட்டு கிளம்புவோம்.